பாடகி கெனிஷா பாட்டு பாடி பிரபலமானதை விட ரவி மோகனுடன் ஐசாரி கணேஷ் மகளின் திருமணத்தில் கலந்து கொண்டு பிரபலமாகிவிட்டார். சமீப காலமாக இணையத்தில் பேசப்படும் விஷயமாக ரவி மோகன் கெனிஷாவோட நட்பு இருக்கும் நிலையில் தற்போது இருவரும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதா கடந்த ஆண்டு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை தொடர்ந்து ரவி தனது பிறந்த நாளன்று நீதிமன்றத்தில் மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரியும் இருந்தாரு. இதை தொடர்ந்து ஆர்த்தி ரவி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய அனுமதி இல்லாமலேயே ரவி மோகன் தன்னிச்சையா விவாகரத்து செய்யும் முடிவை எடுத்துட்டு இருப்பதாகவும் அவரை சந்தித்து பேச வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இவர்களின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடைபெற்று வந்த நேரத்தில் ஐசாரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்துல ரவி மோகன் தன்னுடைய தோழி கெனிஷாவோட வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இருவரும் ஒரே நேரத்தில் உடை அணிந்தும் வந்திருந்தாங்க. கெனிஷா கையை பிடித்து ரவி அழைத்து சென்றதும் சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. நடிகர் ரவி மோகன் மற்றும் கெனிஷா இருவரும் நெருக்கமாக இருப்பது சினிமா வட்டாரத்தில் பேசப்படும் பொருளாக மாறிச்சு. இருவரும் இதுவரை தங்களுடைய உறவு பற்றி வெளிப்படையாக எதுவும் சொல்லலை என்றாலும் இசை நிகழ்ச்சி, வெளிநாட்டு பயணம், கோவிலுக்கு செல்வது என எதுவாக இருந்தாலும் சேர்ந்தே சென்றுட்டு இருக்காங்க. இந்நிலையில் ரவி மோகன் நாளை ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தொடங்க இருக்காரு. இந்த தயாரிப்பு நிறுவனம் நல்லபடியாக செல்ல வேண்டும் என்பதற்காக ரவி மோகன் தனது தோழி கெனிஷாவுடன் இன்று திருப்பதியில் சாமி தரிசனம் பண்ணியிருந்தாரு. அவர்களுக்கு கோவில் நிர்வாக சார்பில் பிரசாதமும் கொடுத்தாங்க. நடிகர் ரவி மோகன் தற்போது ஜீனி திரைப்படத்துல கராத்தே பாபு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அதே போல சுதா கொங்கரா இயக்கத்துல உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்துல முதன்முறையா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் கார்த்திக் யோகி கூட்டணியில உருவாகும் ப்ரோகோட் படத்தை ரவி மோகனின் தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிக்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது போல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.